ஹலோ கைஸ், எனக்கு ஒரு திடீர் யோசனை. ஏன் நான் டெய்லி ஒரு 10 ஜிகே கற்றுக்கக்கூடாது? ஓகேங்களா, டெய்லி ஒரு 10 ஜிகே தெரியாததை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதை ஏன் நான் என் வியூவர்ஸ் ஆன உங்களுக்கே அதை நான் ஷேர் பண்ணக்கூடாது? பண்ணால் நல்லா இருக்குமே. அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் டெய்லி 10 ஜிகே போஸ்ட் பண்ணுறேன், வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் அது அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வரல அப்படின்னா மறுநாள், இல்லை அதுக்கு மறுநாள் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆடியோ மட்டும்தான். ஸோ ஃபோனை கொஞ்சம் பக்கத்தில் ஓரமாக வச்சுட்டு சவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நீங்கள் பாட்டு அந்த லிசன் பண்ணுங்கள். நான் சொல்கிறத லிசன் பண்ணுங்கள். ஏன்னா இது எதுக்கு நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு, இப்போ ஷார்ட்ஸ் அப்படி போகிறேன்னா நான் கண்டிப்பாக பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஷார்ட்ஸ் கொஞ்சம் இதுலேயே முடிஞ்சிடும். ஆனால் நம்ம லாங் வீடியோன்னு பார்க்கும்போது நம்ம கண் இந்த ஃபோனையே தான் பார்த்துட்ருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கண் ட்ரை ஆகி ஒரு 5 வாட்டி 6 வாட்டி ட்ரை ஆகிடுச்சு கண். ஸோ என்னால் ஒரு தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் அப்படியே கண் அப்படியே எரிச்சல் வருது பாருங்கள். ஸோ அதனால தான் ஒரு ஓரமாக வச்சு நம்ம பாட்டு லிசன் பண்ணுவோமே, அதுக்கோசம் நான் இதில் எந்த பிக்சர்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் போடல. ஸோ நீங்கள் என் ஆடியோவை மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்கள், ஓகேவா? கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், 10 ஜிகே பார்த்துடலாமா? நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அண்ட் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க. ஓகே, ஜிகே 1. எந்த உயிரினமுக்கு காதுகள் விச் மீன்ஸ் இயர் இருக்காது? எந்த அனிமலுக்கு இயர் இருக்காது? ஓகேங்களா, எந்த உயிரினம்க்கு இயர் இருக்காது அப்படின்னா ஸ்னேக், பாம்புக்கு காதே கிடையாது. ஓகேங்களா, ஜிகே 1. அண்ட் ஜிகே 2, சிப்ஸ் பேக்கெட்டில் எந்த ஏர் நிரப்பப்பட்டிருக்கு? விச் மீன்ஸ் நம்ம அந்த லேஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதில் எந்த ஏர் உள்ளே ஃபில் ஆகியிருக்கு? நம்ம அந்த பேக்கெட்டை பிரித்த உடனே ஒரு ஹேர் அப்படியே வெளில போய் அந்த பேக்கெட்டே எப்படி புஷ்ஷுன்னு ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அதில் எந்த ஏர் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா நைட்ரஜன். ஏன் நைட்ரஜன் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சிப்ஸை நல்லா ஸ்பாயிலேஜ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம வெளியில் ஏதாவது ஃபுட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஏதாவது சிப்ஸ் பேக்கெட் திறக்கும் போது நீங்கள் அந்த சிப்ஸை தண்ணி விட பார்த்துருக்கீங்களா? தனியாக பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இருக்க மாட்டோம். அது காரணம் நைட்ரஜன். அது அந்த மாய்ஸ்சரைசர்லாம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ப்ரிசர்வும் பண்ணும் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இது சாப்பிட்ற அந்த சிப்ஸ் பேக்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தான் நிரப்பப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இந்தியாவின் தேசிய காய்கறி எது? விச் மீன்ஸ் நேஷ்னல் வெஜிடபிள் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிளாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். விச் மீன்ஸ் பூசணிக்காய், பம்கின். ஸோ பம்கின் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயாச்சும் தான் சாப்பிடுவோம், ரைட்? நாங்கள் எப்பயாச்சும் தான் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்னேக் அண்ட் லேடர். அடடா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விளையாட்டு. யாருக்கு தான் இது பிடிக்காது சொல்லுங்கள்? ஸோ ஸ்னேக் அண்ட் லேடர் முதலில் தோன்றிய நாடு. ஓகேங்களா, ஸ்னேக் அண்ட் லேடர் எந்த நாட்டில் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம நாடு தான், இந்தியா தான். ஓகே, நெக்ஸ்ட் 7th ஒன். உலகத்திலே பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் மரமே இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மரம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் தான் இருக்கு. ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காதுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி பார்க்கறது. அப்படின்னு பார்த்தோன்னா எந்த நாடுனா கத்தார். ஏன் இங்கே மரமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் இது பாலைவனம் மாதிரி, அந்த மாதிரியில் பாலைவனம் ஏரியா அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை கொடுக்குது அங்கே. ஸோ ஹீட் நிறைய இருந்தால் எந்த மரம் தான் வளரும்னு சொல்லுங்கள்? அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மழைலாம் அங்கே பெய்யறதுன்றது ரொம்ப 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 ரேரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் எந்த நாட்டில் மரமே இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா கத்தார் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாம். உலகத்திலே பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் சண்டே விடுமுறையே கிடையாது? ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சண்டே அப்படின்னா எல்லாருக்குமே லீவு தான். ஆனால் இந்த நாட்டில் மட்டும் சண்டேல விடுமுறையே கிடையாது. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தா சவுதி அரேபியா. ஓகேங்களா, ஏன் இங்கே சண்டே லீவே விட மாட்டுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மலாம் பார்த்தோன்னா வீக்கெண்ட் அப்படின்னா சாட்டர்டே சண்டேவை தான் சொல்லுவோம். ஆனால் இவங்க அஃபிஷியல் வீக்கெண்டாக ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேவை தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சண்டேலேருந்து அவங்க ஒர்க் டேஸ் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அவங்க ரூல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சவுதி அரேபியாவில் சண்டே விடுமுறையே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் 9th ஒன். இந்த 9th ஒன் பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஓ, இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு. அதாச்சும்
எந்த பறவை வந்து பால் குடுக்கும்? தன்னோட யங் ஒன்ஸ்க்கு வந்து எந்த பறவை வந்து பால் குடுக்கும்? ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேமல்ஸ் வந்து பால் குடுக்கும். ஆனா, பேர்ட்ஸ்லாம் வந்து முட்டை தானே போடும். முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அதுதான் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா, சில 3 பறவைங்க பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? பால் வந்து குடுப்பாங்க தன்னோட குழந்தைங்களுக்கு. ஸோ, அந்த பால வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிராப் மில்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, முதல்ல அது என்ன பறவைன்னு பார்த்துருவோம். இந்த பறவை எல்லாருக்குமே தெரிஞ்ச பறவை தான் புறா, பீஜியன்ஸ், டவ். ஓகேங்களா? அது வந்து பால் கொடுக்குமாம். அப்புறம் வந்து ஃப்ளமிங்கோ அண்ட் தென் பென்குயின். இந்த 3 பறவைங்களும் பார்த்தீங்கன்னா, தன்னோட லிட்டில் பேர்ட்ஸ்க்கு வந்து பால் தான் கொடுக்குமாம். புறா, ஃப்ளமிங்கோ, பென்குயின்ஸ். விச் மீன்ஸ் பீஜியன், ஃப்ளமிங்கோ அண்ட் பென்குயின்ஸ். அண்ட் தென் நம்ம 10க்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஜிகே. வேர்ல்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட். ஓகேங்களா? ஸோ உலகத்திலேயே இந்த பறவை தான்டா அழகான பறவை. ஸோ இது வந்து நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து நமக்கு ஞாபகம் வர பேர்ட் பீகாக்குன்னு வந்திருக்கோம். பட் வேர்ல்டு வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் கொஷின் கேட்கும்போது வேர்ல்டு வைஸ்னால் அப்போ கண்டிப்பாக வேறு ஏதாவது பறவை இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பீகாக் தான் வந்து இதுக்கான ஆன்சர். வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்டாக பீகாக் தான் வந்து கருதப்படுகிறது. அந்த மயில் இறகு, அதோட கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போனா கண்டிப்பாக பீகாக் தானே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்டாக இருக்கணும். கரெக்டு தான். நம்ம கெஸ் கரெக்டு தான். பட் நான் வேர்ல்டுன்னு யோசிக்கவே வேறு ஏதாவது பேர்ட் நமக்கு தெரியாத பேர்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பீகாக் தான். அதோட கலருக்கே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம ப்ரைஸ் பண்ணலாம் அதை. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து 10 ஜிகே வந்து கற்றுட்ருக்கோம். நீங்களும் கேட்டீங்க. உங்களுக்கு இதில் நிறைய தெரிஞ்சதும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் டெய்லியும் என்னால் முடிஞ்சால் நான் வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் ஜிகே தான் சொல்கிறேன். 10 ஜிகே வந்து டெய்லி என்னால் முடியும்னா நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே கைஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ.